டியரோட 8 மணிக்கான கெஸிங் பார்க்கலாம். 20ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 54040 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸிங் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மினிமம் ஒரு நம்பராக வின்னிங் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லை ப்ளே பண்ணி தான் ஆகணுன்றவங்க ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, 21ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 7447 8778 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 748 293 கிடச்சிருக்கு. ஸோ ஃபாலோ நம்பர் வந்து கொடுத்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ நான் ஃபாலோ நம்பர் நான் என்னன்றது கொடுக்குறேன். ஃபாலோ நம்பர் வந்து 755777. ஸோ இந்த 3 நம்பர் வந்து ஃபாலோ நம்பராக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 நாள், அதாவது 2 நாள் மீன்ஸ் நியரோட 6 மணி 1 மணி 8 மணி கேரளாவோட 3 மணி மொத்தம் 4 ஷோ இருக்குல்ல. 4 ஷோ வந்து நாளைக்கு ஒரு நாள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு வரலன்னா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு நம்பராக வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆனால் மட்டுமே இது ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு என்னோடய கணிப்பு இது வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 ஷோ ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அதுவும் அதிகமாக செட்ஸ் போட வேண்டாம். ஸோ பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.